கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 221ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது உபாகமம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். ஆமென். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு விசேஷமான ஆசீர்வாதம். நம்ம எதையோ நினைச்சு கவலைப்பட்டு குழப்பிக்கிட்டு கலங்கிக்கிட்டு பயந்து கண்ணீர் வடிச்சிட்டு, அதாவது பிரயோஜனமே இல்லாத காரியத்துக்கெல்லாம் நம்ம உட்கார்ந்து மூலையில யோசிச்சு 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 நமக்கு தலைவலியே வந்திருக்கும் இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அவரே உங்களுக்கு ஜீவனும் தீர்காயுசுமானவராய் இருக்கிறார். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. வியாதியா, குடும்ப பிரச்சனையா, கணவன் மனைவி பிரச்சனையா, எதை குறித்தும் இந்த நாள் இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க கவலைப்படவே வேணாம். அவர் உங்களுக்கு எல்லாமா இருக்கிறார். எதுக்காக நீங்க கவலைப்படுறீங்க? கர்த்தரை நோக்கி பாருங்க. நிச்சயமா உங்க முகம் பிரகாசிக்கும், உங்க வாழ்க்கை பிரகாசிக்கும், நீங்க மகிழ்ச்சியாய் வாழ்ந்திருப்பீர்கள். எதை குறித்தும் கலங்காதீங்க. விசுவாச அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறோம். ஆண்டவரே, ஒரு நாளும் நாங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். அப்பா, நீர் எங்கள் நம்பிக்கையின் பாத்திரமாய் தீர்காயுசுமானவராய் இருக்கிறீரே, அதற்காக நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.